மகா கந்த சஷ்டியோட 5வது நாள் காலையிலே எழுந்திரிச்சு நல்லபடியாக வாசலில் கோலமெல்லாம் போட்டு டேவை ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்றைக்கும் பண்ணுறதை விட இன்றைக்கி பூஜை வந்து காலையிலே கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுட்டேன். லைட்டாக சிக்காயாச்சு, ஆனாலும் விடுற மாதிரி இல்லை. முருகனா நானா முருகன் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கான பூஜையும் நல்லா ப்ளசண்ட்டாக நிறைவாக முடிச்சுட்டேன். என்னால் 6 நாள் விரதம் இருக்க முடியல. ஐயனை மனசார வணங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஐயனை மனசார நினச்சி விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க. விரதமும் இருக்க முடியாதவங்க வீட்டில் சிலையோ ஃபோட்டோவோ இருந்தால் அழகாக பூ அலங்காரம் பண்ணி சத்கோணம் கோலம் போட்டு ஒரு விளக்கு முடிஞ்சால் 6 விளக்கு ஏற்றி ஐயனை மனசார நினச்சி வழிபடுங்க. கடவுளுக்கு எப்பவும் நம்மளை கஷ்டப்படுத்த தெரியாது. நீங்கள் மனசார பண்ணுற இத்தினோண்டு விஷயத்து கூட சக்தி நிறைய இருக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு எப்பவும் போல் மறுபடியும் சத்கோண கோலம் போட்டு ஐயனுக்கு பூஜையை நிறைவாக முடிங்க. மனசார நம்பிக்கையோடு அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஒரு நாளும் கைவிட மாட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.